ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் டேவை பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு அவுட்டிங் தான் வந்திருக்கோம். ஜெயச்சந்திரன் சேம் பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாங்க. அதனால் நான் திரும்ப திரும்ப அங்கேயே தான் போகிறேன். அண்ட் மோரோவர் நமக்கு ரொம்ப பக்கம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காரை நிறுத்துடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 2 பலாப்பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்ம ஜெயச்சந்திரனோட பார்க்கிங்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். பயங்கரமான சனி டேயாக இருக்குது இன்றைக்கி. வெயில் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி வெயில் பல்ல காட்டி இழுக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயங்கரமான வெயில். ஸோ ரிதாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவளுக்கு வெளியே போகிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுவும் அவங்க டேடி வேறு கூட வந்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பி. யூஸ்வலி வந்து நாங்கள் தனியாக தான் அவுட்டிங் வருவேன். அதாவது இந்த மாதிரி ஜெயச்சந்திரனுக்குலாம் நான் மோஸ்ட்லி அம்மாவோட வருவேன், இல்லை தனியாக தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வருவேன். ஸோ இன்றைக்கி டேடி வந்திருக்கனால ஹாப்பி. அண்ட் இன்றைக்கி ரயான் ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா நான் தான் இன்றைக்கி வந்து இந்த மிக்கி மவுஸ் அண்ட் இந்த டொனால்ட் டக் மேனோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அண்ட் எனக்கு என்ன தான் நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி லாஸ்ட் டைம் ரிதாவை பண்ணியாச்சு, இந்த தடவை ரயானை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் ரொம்ப ஹாப்பியாக அவங்களுக்குலாம் வந்து ஹாய் சொல்லி ஸ்டார்ட் பண்ணால். அண்டு புதுசாக எக்ஸ்ட்ராவாக நிறைய இந்த மாதிரி அடிஷ்னல் கேரக்டர்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் அவங்களோட விளையாடவே ஆரம்பிச்சிட்டார் ரயான். சண்டேன்றதுனால பயங்கரமான கூட்டம். எல்லா டைமுமே வந்து கூட்டம் தான். ஸோ என்னடான்னு திரும்பி பார்க்குறதுக்காட்டியும் பார்த்தோன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் பண்ண போயிட்டார். பசங்களோட தொல்லை தாங்க முடியல. இந்த மாதிரி எனக்கு பாப்கார்ன் அண்ட் வந்து ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம். சரின்ட்டு ஐஸ்கிரீம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம், ஜூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஜஸ்ட்டு ஆர்டர் பண்ணி நம்ம மணியை இதில் ஜிபே பண்ணிட்டா போதும். நம்ம க்யூவில் நிற்கணுன்னு அவசியம் இல்லை. போய் அந்த பில்லை கொடுத்துட்டானா அவங்க பில்லை கொடுத்தா போதும், அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே நிறைய வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து வடை, போண்டா அண்டு பஃப்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் ஸ்வீட்ஸ் நிறையவே வச்சுருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்தது. பட் இப்போ நமக்கு லன்ச் டைமில் போனதுனால நமக்கு தேவையில்லை. ஸோ பேசிட்டு இந்த வீடியோ எடுக்கிற சமயத்தில் இதுங்க 2 பாருங்கள் கல்பிரிட் என்னை விட்டுட்டு ஜூஸ் குடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் போய் என்னடா தம்பி பண்ணுறீங்கன்னா ஜூஸ் கொடுத்தாங்க. இவங்க 2 பேர் ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தா லன்ச் என்னென்ன வாங்கலான்னு பிளான் பண்ணாங்க போல். ஸோ சாம்பார் சாதம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். விருந்தனார் வந்து டயட்டில் இருக்கிறதுனால சாம்பார் சாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு சாம்பார் சாதம் பாருங்கள், அது சாம்பார் சாதம்னா சாப்பிடவே இல்லை. பிரியாணினோன்னா அடித்து பிடிச்சிட்டு 2 பேரும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அந்த சாம்பார் சாதம் வந்து யாருமே தொடவே இல்லை. ஒரு ஸ்பூன் போகிறதே பெரிய விஷயமா இருந்தது. பாவம் இந்த சாம்பார் சாதம் எதுக்கு வாங்கினோன்னே தெரியாமல் போச்சு. ஸோ சாப்பாடெலாம் முடிச்சுட்டு மேலே கிளம்பியாச்சு. மேலே வந்து எதுக்கு வந்தோமோ அதை நம்ம பண்ணுறதே கிடையாது. சோறு தான் முக்கியம்ன்ட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டில் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உண்ட மயக்கத்தில் வந்து என்ன எடுக்கன்னு தெரியல. ட்ரெஸ்ஸு ரயானுக்கு வந்து சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ட்ரெஸ்ஸு. அண்டு குழந்தனாரும் அவனுடைய பையன்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தா ப்ரோக்ராம் நடக்குது. தினம் ஸ்பெஷலுக்கு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அன்னையர் தினம் ஸ்பெஷல் அப்படின்றதுனால சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்கு கவிதை மாதிரி எழுத சொல்கிற ஒரு காம்படிஷன் நடத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்த்தா என் ஹஸ்பண்ட் அவசர அவசரமாக கூட்டிகிட்டு வந்துட்டார். ஸோ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரன் ஆப்போசிட்டில் ஒரு சிறு தொழில் செய்கிற மாதிரி இந்த மாதிரி கூடையெல்லாம் பின்னி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அவங்கள பார்க்கவும் கொஞ்சம் பாவமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அண்டு நமக்கும் பார்க்க நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு இது வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நம்ம கிளம்பிட்டோம். ரிட்டன் வந்து போய்கிட்டு இருக்கோம் ஜெயச்சந்திரன்லேருந்து. ஸோ நான் பார்த்தீங்களா ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு வந்தேன். எத்தனை மணிக்கு 8 மணிக்கு கிளம்புறோம். ஸோ டாடா பாய் பாய் சொல்லி கிளம்பியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே வாங்கின பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வாங்கின பொருள்லாம் ஒரு கிளிப் மாதிரி வீடியோ மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா நான் ட்ரெஸ்ஸோட இதை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். ஆனால் என்னால் இதை பார்த்த உடனே நானுன்னு கிடையாது யாருக்குமே அதை எடுக்க முடியாது. ஏன்னா அது நம்ம ஒன்றா வந்து பார்க்கறதுலே இருப்போம். வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ நான் வந்து பாருங்கள் ஆக்சுவலாக 2 இது தெரியாமல் எடுத்துட்டேன். என்னென்னா நான் ஃபஸ்ட்டு சில்வரில் தான் எடுத்தேன் இடியாப்பம் புளியிறது.
ஸோ சில்வரில் எடுத்ததுக்கப்புறம் இண்டோலியமில் பார்த்துட்டேன். ஸோ இண்டோலியம் வந்து ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, நம்ம ரிட்டர்ன் போடுறப்ப உங்களுக்கு மணியும் நல்லாவே கிடைக்கும். ஆனால் நான் 2ம் சேர்த்து தெரியாமல் பில் பண்ணுற மாரி ஆயிடுச்சு. மினி இட்லிக்காக மினி இட்லி பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த குட்டி வாளி இதெல்லாம் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து புட்டுக்குடம் புட்டுக்குடம் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து அந்த சென்டரில் இருக்கிற ஒரு ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று வைப்போம். அந்த ஒரு சின்ன பிளேட் காண ஆனதுனால இது என்னால் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அலுமினியமில் இந்த தடவை வாங்கிட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலி அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க, அலுமினியம் வாங்கினோம் அப்படின்னா ரிட்டன் போடும்போது நமக்கு மணியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கிடைக்கும். அதாவது சில்வர் விட அலுமினியம்க்கு வந்து ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சமைக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் சாமானை விட அலுமினியம் சாமான் வந்து ரொம்ப நல்லதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் நான் பாத்திரங்கள் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்லிகை பொருள் தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.